பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் அந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். இன்று நம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பாரமான சூழலில் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய பாரத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பாரத்தை என் மீது இறக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய பாரத்தை கர்த்தர் மீது வைக்கும் போது அவர் நம்முடைய பாரத்தை எல்லாவற்றும் லகுவாக மாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை, நாம் ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பாரங்களை, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நாம் யாரிடம் சொல்கிறோம்? நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரரிடம் சொல்கிறோம், இன்னும் நம்முடைய நண்பர்களிடம் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பாரத்தை, நம்முடைய கஷ்டத்தை நம் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துவதே இல்லை. இந்த வசனத்தில் ஆண்டவர் விசேஷ விதமாக சொல்கிறார், உன் பாரத்தை என் மீது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்கிறார். நம்முடைய பாரத்தை கர்த்தர் மீது வைக்கும் போது அவர் நம்மளுக்கு அந்த பாரத்தை இலகுவாக மாற்றி அந்த பாரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது வைத்து விடுங்கள். அக்கம் பக்கத்தில் யாரிடையும் உங்களுடைய கஷ்டத்தை குறித்தோ உங்களுடைய பாரத்தை குறித்து நீங்க யாரிடமும் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போவது இல்லை. ஆனால் அந்த பாரத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த வேதனையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் சொல்லும் போது அந்த பாரத்திலிருந்து நிச்சயமாக ஆண்டவர் ஒரு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களை, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக அந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலை தர ஆண்டவர் போகிறார். பிரியமானவர்களை, ஜெபிப்போமா? நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, ஏதோ ஒரு பாரத்தினால் உடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவரை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய பாரத்தை எல்லாவற்றும் ஆண்டவரை லகுவாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனை. ஏசப்பா, அவருடைய பாரத்தை எல்லாவற்றும் உண்மையை ஆண்டவரை வைக்கிறார்கள். ஆண்டவரை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, அவருடைய பாரத்தை எல்லாவற்றும் மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஈவுகளையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்க நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய பாரத்தை நீங்கள் யாரிடம் சொல்ல வேண்டாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிட்டம் சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் பாரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். தேவன் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.